தானியேல் 3:17-18. தானியேல் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப கவனிங்க, இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தானியேல் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இவர்களுக்கு ஒரு அக்னிச்சூளையில் போட வேண்டிய ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அவ்வளவு பெரிய அக்னிச்சூளையிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு அவர்கள் வாயை திறந்து பேசுகிற ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலுமே சந்தோஷம், எப்போ பார்த்தாலுமே சமாதானம், எப்போ பார்த்தாலுமே செழிப்பு இருக்க முடியாது. ஏதாவது திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு நெருக்கம், திடீர்னு ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் ஏசப்பாட்ட மன்றாடணும். அப்போ நீங்கள் என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த பலவீனத்திலிருந்து தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இந்த போராட்டத்திலிருந்து என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இந்த அவமானத்திலிருந்து என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நாளைக்கு ஒரு போராட்டம் வரப்போகுது, நாளைக்கு ஒரு பெரிய அவமானம் வரப்போகுது, ஒருத்தன் உங்களை ஃபோனில் மிரட்டுறான், அப்படி பல சோதனைகள் வேதனைகள் வரும்போது நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கர்த்தரை நல்லா துதித்து, நல்லா ஸ்தோத்தரித்து, நல்லா மகிமைப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு தகுதியானவர்கள். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல், கர்த்தரை துதிக்காமல், அவருக்கு மகிமை செலுத்தாமல், நன்றி சொல்லாமல் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. அப்போ நான் ஆராதிக்கிற தேவன் இந்த இக்கட்டிலிருந்து என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி நீங்கள் சொல்லணும். அப்போ கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் அந்த நேரத்தில் பார்ப்பார், 24 மணி நேரமும் தேவனையே மகிமைப்படுத்தி தேவனே தூச்சிக்கிட்டு இருக்க இந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்குன்னு சொல்லி விடுதலை கொடுத்துருவார். இதைத்தான் தானியேல் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னிச்சூளை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொல்லி சட்டம் போட்டார் ராஜா. ஆனால் இந்த 3 பேர் மாத்திரம் 3 வாலிபர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைக்க அது எந்த பிரச்சனை தெரியுமா? 7 மடங்கு அக்னிச்சூளை. அதாவது ஒரு மனுஷனை 7 பேர்த்தா நிப்பாட்டுறன்னா எவ்வளோ உயராக இருக்குமோ அந்த மாதிரி 7 மடங்கு அக்கினிச்சூளை பார்த்துக்கொள்ளுங்க. 7 மடங்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தலைக்கு மேலே 4 மடங்கு எரியும். அதுக்குள்ளே போய் தூக்கி போட்டால் நம்ம அப்படியே சாம்பல் போல் என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க? அந்த பொற்சிலையை வணங்குறதுக்கு ரெடியாகி கீழே குனிஞ்சு உட்காந்துட்டாங்க. எல்லாம் குனிஞ்சு என்ன செய்கிறாங்க? வணங்குறாங்க அந்த பொற்சிலையை. ராஜா முதற்கொண்டு வணங்குறாரு. ஆனால் இவர்கள் 3 பேர் மட்டும் வணங்காமல் அப்படி நிற்கிறாங்க. கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க, வணங்கிரு, முழங்கால் படிட்டு வணங்கிரு, வணங்க. அவன் ஃப்ரெண்டுலாம் சொல்கிறாங்க, பழக்கப்பட்ட ஆள்லாம் சொல்கிறாங்க, சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபத்துக்கு வணங்கு, அக்கினிச்சூளை பார் பயங்கரமாக இருக்குது, நீ வணங்கு, இந்த நாட்டில் வாழணும், இந்த நாட்டில் இருக்கணும், இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கணும், சாக போறியா உட்காரு வணங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஸ்டடியாக நிற்கிறாங்க. அப்படி ஏன்டா நிற்கிற, வணங்குடா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க 3 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்னிச்சூளைக்கு தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ப்ரைசிங் வொர்ஷிப், அதாவது ஆராதனை. அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிங்களா? சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, நாங்கள் ஆராதிக்கிற, திருப்பி படிமா அந்த வசனத்தை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க ஏற்கனவே தேவனை என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆராதிச்சிருக்கிறாங்க, துதிச்சிருக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க. அந்த தைரியத்தில் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போ துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் இந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இருந்தாலும் அவர்கள் அந்த அக்னிச்சூளையில் தூக்கி போடுறதுக்கு அந்த பெரிய பலசாலியான நபர்களை கூப்பிட்டு, அந்த இராணுவ துருப்புகளை கூப்பிட்டு 3 பேர்த்தையும் தூக்கி போடு அப்படிங்கிறாங்க. எல்லா லட்சக்கணக்கான மக்கள் இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கினிச்சூளை ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்குது. எங்கேருந்து பார்த்தாலும் அந்த அக்கினிச்சூளை அந்த மேடை தெரியும், பார்த்துக்கணுங்க. ராஜா இறங்கி வந்துட்டார்.
சிங்காசனத்துலேருந்து இறங்கி வந்துட்டார். பெரிய ஒரு வனாந்தரமான ஒரு பொட்டல் அந்த இடத்துல நடக்குது. இது அந்த சிலையை நிப்பாட்டி வச்சுருக்கான். ஆனால் தூக்கி போட பெரிய பெரிய பலசாலி தூக்கிட்டு போகிறாங்க. சாத்ராக்கு 2 ஆள் தூக்குறாங்க, மேசாக்கு 2 ஆள், ஆபக்நேகோ 2 ஆள் தூக்கி கொண்டு அப்படியே தூக்கி என்ன செய்கிறாங்க, வீசி எறிகிறாங்க. வீசி எரிஞ்ச உடனே அந்த அனல் பட்டு தூக்கிட்டு போனவன் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஆனால் உள்ளே போடப்பட்டவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி நடக்கிறாங்க? துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. ராஜா பார்க்குறாரு, என்னடா தூக்கி போட்டவங்க ஒரு இமை பொழுதில் பஸ்மம் ஆகணும், சாம்பல் ஆகணும், ஆனால் 3 உருவம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இன்னொரு உருவம் சேர்த்து 4வது உருவமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ராஜா பார்க்குறாரு. பார்த்த உடனே தேவ பிள்ளைகளே வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த 3 பேர் எப்படி போடப்பட்டார்களோ ஒரு முடி கூட என்ன செய்யலை, கருகலை, அப்படியே வர்றாங்க. அப்போ தான் ஸ்டேட்மெண்ட் வருது, இவர்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற எந்த தேவனை ஆராதிக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய சட்டம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆராதனை. அதனால தான் நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பிரச்சனையை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெறும் ஒர்ஷிப்பாக பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமா, பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகணுமா, பிள்ளைகள் படிப்பு காலத்தில் ஜெய வேண்டுமா, எந்த காரியம் எடுத்தாலும் அந்த ஆராதனையை பண்ணி முடிச்சுட்டு தகப்பனே என்னுடைய மகனுக்காக இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த காரியத்துக்கு வந்த ஆராதனையை பரலோகம் பார்க்குது. உடனே அந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். பார்த்துக்கோ, தேவ சமூகத்தில் உட்காராமல் எந்த காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியாது. அண்ணாலம்மா தேவ சமூகத்தில் உட்காந்தனால என்ன செஞ்சாங்க, குழந்தைய சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. தேவ சமூகம் தான். யாக்கோபு தேவ சமூகத்தில் உட்காந்தனால ஏசாவுக்கு தப்பி வைக்க கிருபை செஞ்சார். தேவ சமூகம் தான். யோசபாத்து துதித்து சோத்திரித்து தேவனை மையப்படுத்தினால தான் எதிராளிக்கு ஆயின் புத்திரர் அம்மோனிய புத்திரர் 3 படைகளுக்கு தப்பு வச்சார். இப்போ அதே போல் இதெல்லாம் பைபிளில் இருக்கிற காரியம் தான். அப்போ இன்றைக்கி எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் மகனுக்கு அது வரல, என் மகளுக்கு இது வரல, எனக்கு அது நடக்குது, இது ஒன்றும் புரியல, குழப்பமாக இருக்குன்னு சொல்லி அழகாக பேசுகிறோம்ல. எனக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கல, அழகாக பேசுகிறோம்ல. நான் என்ன சொல்கிறேன், சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும். எப்படி சாதிக்கணும் அப்படின்னு கேட்டால் துதி ஸ்தோத்திரத்தில் ஆராதனையில் அந்த ஒர்ஷிப்பில் தான் எல்லாமே இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த சாத்ராக் மேசாக் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், இடைவிடாமல் என்ன செய்யணும், கர்த்தரை மையப்படுத்தணும். நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம், அந்த நேரத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படிலாம் அல்ல. நீங்கள் உட்காரும் போதும் நீங்கள் எந்திரிக்கும் போதும் என்ன செய்யலாம், ஓமத்தில் போட்டு நீங்கள் உட்காரும்போது எந்திரிக்கும் போது தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய பேசு, கருத்தாய் போதி அப்படிங்கிற. அப்போ உட்காரும்போது எந்திரிக்கும் போது கூட ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாட்டு, ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைக்கு என்னென்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை என்ன செய்ய. நீங்கள் ஒரு தடை வருதா, ஒரு போராட்டம் வருதா, என்ன செய்யறேன்னு தெரியலையே, தடையில் நீக்கும் தயாபரரே துணையாய் வாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே. இப்படி ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு தடை வருதுன்னா அந்த தடைகளை நீக்கி போடுகிற அந்த பாட்டை பாடி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பாடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதுக்கு அற்புதமான பாடலை பாடலாம். ஒருவேளை பலவீனம் இருக்கா, அந்த பலவீனத்துக்கு உண்டான சுகத்தின் பாடலை பாடலாம். இப்படி பாடி கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும், மையப்படுத்தணும். பாட்டு பாடியே நீங்கள் என்ன செய்யலாம், சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கலாம். அது துதியிலையும் ஸ்தோத்திரத்திலையும் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கெல்லாம் டைம் கிடைக்கிற நேரம்னா நான் பிரயாணப்படுறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரயாணப்படும் போது பஸ்ஸில் உட்காந்து ஒரு 1000 ஸ்தோத்திர பலியை படிச்சிருவேன். 1000 ஸ்தோத்திர பலியை முடிச்சோன்னு துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இப்படி என்ன அறியாமல் பாடிக்கிட்டே இருக்கேன். பின்னாடி உட்காந்தாலும் டக்குன்னு நிப்பாட்டேன். சார் என்ன சார் நிப்பாட்டிட்டீங்க, பாடுங்க சார், நல்லா இருக்குது சார் அப்படிங்கிறா பின்னாடி உட்காந்து. அல்லேலூயா. ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த தமிழ் அறியாமல் அப்படி நல்லா அப்படி பாடு. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சென்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு போனால் ஒரு 7 மணிக்கு நான் போய் இறங்கிடுவேன். 7 மணிக்கு இறங்கிடுவேன். இறங்கின உடனே டக்குன்னு கிளம்ப மாட்டேன்.
டக்குன்னு அங்கே தாம்பரத்தில் ஒரு சிஎஸ் சர்ச் ஒன்று இருக்குது, 24 மணி நேரம் திறந்துருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. காலையில் 4 மணிக்கு அந்த சர்ச்சு திறந்துருவாங்க. ஏன்னா ரோட்டு மேலே இருக்குது, தாம்பரம் சிட்டியில் அந்த சர்ச்சு 24 மணி நேரம் திறந்துருக்கும். காலை 4 மணிக்கு திறந்தால் நைட்டு 12 மணிக்கு தான் மூடுவாங்க அந்த சர்ச்சை. அப்போ எப்படி இருந்துச்சு, நான் அப்படி உள்ளே போய் உட்காந்துருவேன். உள்ளே போய் உட்காந்து நான் அப்படி என்ன செய்வேன், நான் நின்று அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். நான் போய் அடிக்கடி துதிக்க வாட்சிவன் பார்த்துட்டு, சார் வாங்க சார் வாங்கய்யா அப்படின்வா, அல்லேலூயா. அப்போ துதிச்சுட்டு அதுக்கப்புறம் போனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே அப்படியே நல்லா மகிமையாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. காலையில் வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் வெறும் 6 பாட்டு தான். ஆண்டவர் இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அவ்வளோதான். போவே அங்கே போய் நல்லா ஊழியத்தில் ஆண்டவர் எடுத்து என்ன செய்வார், பயன்படுத்துவார். கர்த்தர் என்ன செய்கிறாரு, நல்லா பயங்கரமாக இருக்குது பார்த்து. இப்போ 3வது சனிக்கிழமை நான் சென்னையில் வந்து ஒரு இடத்துல கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது சொந்த கூட்டம், அதாவது யாரும் கூப்பிட்டு போகிறதில்ல, நானாக சொந்தமாக அந்த இடத்த ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, அந்த இடத்த நடத்துவேன். நிறைய மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஃப்ரீயாக விடுதலை பெறுறாங்க. நல்லா ஒர்ஷிப் பண்ணி நல்லா அபிஷேகத்தில் நிரப்ப வச்சு தான் அனுப்புகிறது. ஏன்னா கர்த்தர் அந்த மாதிரி ஒரு கிரியை பண்ணிக்கிட்டு இருக்கார். துதியில் தான் எல்லாமே இருக்குது பார்த்துக்கலாம். துதியில் தேவன் மகிமடை. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை வந்து நீங்கள் வந்து சமைக்கும் போதும் துணிது வைக்கும் போதும் காய்கறி நறுக்கும் போதும் பாட்டு பாடிக்கிட்டே காய்கறி நறுக்குங்க. அல்லேலூயா. தோசை சுடும்போது அல்லேலூயா அப்படி சுடுங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. உங்கள் இதயத்துலேருந்து அப்படியே வரணும், இதயத்துலேருந்து அப்படியே என்ன செய்யணும், அந்த பாட்டு என்ன செய்யணும் வரணும். ஒரு காலத்தில் நம்ம சினிமா பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம், சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பிரச்சனை கிடையாது, இடுப்பொலி குறுக்கு வலி தான் வரும் சினிமா பாட்டை பாடும்போது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி பாட்டு பாடி பாருங்கள், உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸு அப்படியே பயங்கரமாக தலைக்கு மேலே ஏறிடும் பார்த்துக்கணும். துதியிலும் இல்லை, உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்குன்னு உங்கள் பிள்ளைகளுக்குன்னு அவர் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. அந்த திட்டம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே இந்த ஆராதனையை, இந்த 7 மணி நேரம் ஆராதனையை உங்கள் சமூகத்தில் படைக்கிறேன், என் பிள்ளை நல்வாழ்வுக்காக, என் பிள்ளை எதிர்காலத்துக்காக, என் பிள்ளை வேலை காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் இந்த 7 மணி நேரம் ஆராதனை ஏறெடுக்குன்னு சொல்லிட்டு ஆராதனை முடிச்சு பாருங்கள். காலையில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான செய்தி வரும். அல்லேலூயா. சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கலாம். 7 மடங்கு அக்கினி சூளையில் காப்பாற்றின அந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பிள்ளைய வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாரா? அது ஆராதனையில் இருக்கிறது அன்பார்ந்து. அதனால் இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, துதிங்க. அடுத்து இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 7:3-4. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இங்க பாருங்க எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் என்ன செய்றாரு, பேசுறாரு. அதாவது எப்படின்னா, உங்கள் இருதயத்தை நேராக்கணும் முத. இப்போ வந்து இங்கே இருங்க, கர்த்தரை ஆராதிச்சா கர்த்தர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை செலுத்தணும். நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கும் வேறு ஒரு காரியத்துக்கும் போய் அங்கேயும் போய் நிற்பேன் இங்கேயும் வருவேன் அப்படின்னா அந்த ஆராதனை செல்லுபடி ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க அங்கே கூப்பிட்டாங்க போனேன், அவங்க இங்கே கூட போனேன், சரி எல்லா மனுஷன் எல்லாம் ஒன்று தானே போவோம், அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவருக்கே. அதை பாடிமா திருப்பி அந்த வசனத்தை, கர்த்தர் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. ஃபர்ஸ்ட் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கணும். உங்க இருதயம் என்ன தெரியுமா, நேராக்கணும். அப்புறம் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க இருதயம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருங்க, எப்படி நேராக்குறது நீ கேட்கலாம். இருதயத்தை நேராக்கி ஒருவருக்கே ஆராதனை செய். ஓகே, இருதயத்தை எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தை நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன். அப்போனா உங்கள் இருதயம் வந்து நேராக இருக்காது. அல்லேலூயா. அந்த இருதயம் நேராக இருக்காது. இப்போ இங்கே உட்காந்து ஒரு அக்கா என்ன பண்ணுச்சு, இப்படி திரும்பி பார்த்துச்சு. இப்படி திரும்பி பார்த்து யார் வந்திருக்கா ஏது வந்திருக்கான்னு சொல்லி ஒரு அக்கா பார்த்துச்சு. சரியா? அப்போ இருதயம் என்னாச்சுன்னா இங்கே திரும்பிடுச்சு. யார் வந்திருக்கா, பாஸ்டர்மா பின்னாடி உட்காந்துருக்காங்களா, சாப்பாடு வந்துருச்சா, அப்படி இப்படி திருப்பும் போது அந்த இருதயம் நேரான இருதயம் அல்ல. போன வாரம் இந்த அக்கா வந்தாங்க, இந்த வாரம் காணாமே, அந்த இடத்துல தானே உட்காந்துருப்பாங்க, காணாமே அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் நேரான இருதயம் அல்ல. அல்லேலூயா. பின்னாடி யார் வந்திருக்கா, எத்தனை பேர் வந்திருக்கா, எத்தனை பேர் வந்த உனக்குன்னு. நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்கள் இருதயம் எப்படி இருக்க வேண்டும், நேராக இருக்கணும். உட்காந்துட்டு பார்த்துக்கும் போது நான் சீக்கிரம் போகிறேன், நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்திருக்கோம். அம்மா வந்து இங்கே நல்லா தூச்சி பாடிக்கிட்டு இருக்கேன். திரும்பி ஒரு யோசனை வரும், இந்த ஆள் வந்தானா வரலையே தெரியலையே, பாப்பமா வந்திருக்கா, உட்காந்துருக்கு, ஆள் உட்காந்துருக்கு.
அப்போ நான் உங்கள் கண்ணு உங்கள் இருதயம் எங்கே போயிடுச்சு? வீட்டுக்காரன் மேலே போயிடுச்சு. வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரா வரலையா? அந்த ஆள் என்ன சட்டை போட்டு வந்திருக்கிறாரு? சட்டையை மாற்றிட்டு வாங்க சொன்னேன், அதே சட்டையை போட்டு வந்திருக்கேன். மனுஷன் உங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிறேன், சட்டையை மாற்றிட்டு வாங்க சொல்லிட்டு தானே வந்தேன். அதே சட்டை போட்டு வந்துரு. காலையில் போய் அங்கே போய் வேலை பார்த்துட்டு அப்படியே நேராக சர்ச்சுக்கு வருது. சட்டை வேறு சட்டை போட்டு வரக்கூடாது, அந்த சட்டையை போட்டு வந்திருக்கீங்க, வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த ஆளை சத்தம் போடணும், அந்த ஆளை வைக்கணும், சட்டையை மாற்றன்னு சொன்னேன், மாற்றாமல் வந்திருக்கிறியே அப்படின்னா உள்ளே ஓடிக்கிட்டே எல்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லேலுயா. உங்கள் இருதயம் நேராக கிடையாது. உங்கள் இருதயம் கோணிச்சுக்கிட்டு இருக்கு, உங்கள் இருதயம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி ஆராதிக்கணும்னு கேட்டால் உங்கள் இருதயத்தை நேராக்கணும். கர்த்தரை ஆராதிக்கும் போது வீடு வாச பிள்ளை தோட்டம் துறவு, வீட்டுக்காரன் 12 மணிக்கு வந்துடுவான், சௌராக்கி போடணும், பிள்ளை 4 மணிக்கு வந்துடுவான், அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கணும். ஆராதனை முடிச்சுட்டு உன் புருஷனை நினச்சிக்க வேணான்னு சொன்னான், உன் புருஷனை தலையில் தூக்கி வச்சு ஆடு வேணான்னு சொன்னா, உன் புருஷனை என் செல்லமை என் கண்ணை என் பொண்ணை என் ராசா அழகா ராசா என் செல்ல ராசா கொஞ்சிக்க வேணான்னு சொல்லலை. கர்த்தரை ஆராய்க்கும் போது யாரையும் கனப்படுத்தக்கூடாது. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்தேன். அப்ப மேன்மையும் கனமும் உயர்வும் எல்லாமே என் இயேசு மகாராஜா ராஜாதி ராஜாவுக்கு மட்டும்தான் அந்த கணம் இருக்க வேண்டுமே தவிர எந்த மனிதனுக்கு உங்க கணத்தை செலுத்தக்கூடாது. உங்கள் புகழ்ச்சி உங்கள் உயர்வு எல்லாமே இயேசு மகாராஜா ஒருவருக்கே. சம்பூர்ணர், ராஜாதி ராஜா, வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர், சாரோனி ரோஜா, பள்ளத்தாக்கி லீலி, புகழப்படத்தக்கவர் ஒருவரே, கணத்துக்குரியவர் ஒருவரே. அவருக்குத்தான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய புகழ் எல்லாமே அவருக்கு தான் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய எண்ணத்தில் சிந்தையில் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான், அவர் நல்லா இருக்கிறார் இவர் நல்லா இருக்காரு, இந்த பிள்ளை நல்லா சேலை கட்டி வந்திருக்கு, இந்த பிள்ளை நல்லா சூடியர் போட்டு வந்திருக்கு, இந்த பிள்ளை அப்படி போட்டு, எந்த நினைப்பும் வரக்கூடாது. ஆராதனை பண்ணும்போது அப்படியே மெய் மறந்துடணும். ஆராதனை பண்ணும்போது சோதரர் என்னக்கா நல்லா இருக்கீங்களா, ஏக்கா சூடியர் புதுசாக இருக்குது, இப்படி அப்படியா நேற்று வாங்கிட்டு வந்தல, அப்படியா எங்கே போய் வாங்கி, இந்த கத்திரிக்காய் வியாபாரம் இருக்கக்கூடாது. வெண்டைக்காய் வாங்கினேன், சுண்டக்காய் வாங்கினேன், கத்திரிக்காய் வாங்கினேன், லேட் ஆகி போச்சு, அதெல்லாம் அப்புறம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் இருதயம் உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரம் முழுவதும் உங்கள் இருதயம் நேராக கர்த்தரை நோக்கி தான் இருக்க வேண்டுமே தவிர உங்கள் இருதயம் வளையக்கூடாது, உங்கள் இருதயம் இங்கே திரும்பக்கூடாது. நீங்கள் அப்படி ஒரு சிந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் இருதயத்தை வளைச்சு கொடுக்குறீங்க. உங்கள் இருதயத்தை என்ன செய்றீங்க, வளைச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரை ஆராதிக்க வந்தால், கர்த்தர் துதிக்கு வந்தால் உன் இருதயம் நேராக இருக்க வேண்டும். இருதயம் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லுங்க, இருதயம் நேராக இருக்கணும். அதுக்காண்டி உங்கள் இருதயம் வளைஞ்சிருக்குன்னு சொல்லவில்லை, நீங்கள் இருதயத்தை நீங்கள் வளைக்கிறீங்க, வளைக்கக்கூடாது. உங்கள் இருதயத்தை திருப்பி இந்த வசனத்தை அழகான பாயிண்ட் கொடு பாசிக்குமா, இறக்குங்க உங்கள் இருதயத்தில் இந்த வசனத்தை. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய. யாருக்கு நேராக்கணும் உங்க இதயத்தை? உங்க இதயத்தை யாருக்கு நேராக்கணும்? இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் போது எந்த மனிதனுக்கு உங்க இதயத்தை நேராக்க கூடாது, கர்த்தருக்கு மாத்திரம் தான் உங்க இதயத்தை என்ன செய்யணும், நேராக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போத்தான் உங்கள் ஆராதனைக்குண்டான அந்த பலன், அந்த ஆராதனைக்குண்டான வல்லமை, அந்த ஆராதனைக்குண்டான அபிஷேகம், அந்த ஆராதனைக்குண்டான வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இதயத்தை நேராக்காமல் இதயத்தை வளைஞ்சு கொடுத்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு வடக்கு தெற்கு கிழக்கு இப்படி திரும்பி பார்த்துட்டு சீமா நல்லா போடுறானே, சீமா நான் சட்டை நல்லா கொஞ்சம் ரோஸ் கலர் நல்லா இருக்கு இன்றைக்கி பரவாயில்ல, முகத்தில் ஒரு அழகு தெரிகிறது, ஒரு தெளிவு தெரிகிறது, சீமா நல்லா இருக்கேன் பரவாயில்ல, எங்கள் அம்மா அழகாக வளர்க்குறாங்க, அப்புறம் அவனை பார்த்துக்கிட்டே சட்டை என்ன சட்டை வந்துட்டா அப்படின்னா அது நேராக இல்லை, அது நேராக இல்லை. சீமா சொல்லி பச்சு கேட்க மாட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த முகமாக சொல்லி பச்சு கேட்க நல்ல முகமாக இருக்கே, அன்பான முகமாக இருக்கே. அவங்க அம்மா போய் சொல்லுது. அப்படி இந்த ஆறான வேலையே 92 நினச்சிக்கிட்டு இப்படி அப்படி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, எதையுமே சிந்தைக்கு வரக்கூடாது, மைண்டுக்கு எதுவுமே நினச்சக்கூடாது. அதுக்கு தான் ஆறானைக்கும் போது இருத்து என்ன செய்யணும், நேராக லெஃப்ட் பக்கம் திரும்பக்கூடாது. குதிரைக்கு ஏன் கடிவாளம் போட்டிருக்கிறாங்க? குதிரை நேராக போகணும், இங்கிட்டு திரும்பக்கூடாதுன்னு சொல்லி இங்கே போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இப்படி இங்கே திரும்பிடக்கூடாது, இங்கே திரும்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் கடிவாளம். ஏன்னா அப்படி திரும்ப குதிரை இந்த பக்கம் பார்த்துன்னா சரி ஏத்தாப்ப வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் நேராக பார்த்து ஓடு, வேற எங்கன்னு திரும்பாதுன்னு சொல்லி குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்காங்க. அல்லேலூயா. ஆமீன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்கு. இதயத்தை நேராக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் கர்த்தரை ஆராதிக்க வந்தேனா என் இருதயத்தை நேராக்குவேன். எங்க சொல்லுங்கள், என் இருதயத்தை நேராக அவர் மட்டும்தான் பார்ப்பேன், லெஃப்ட்டு ரைட்டு திரும்பாது. இப்போ ரைட்டு திரும்ப உங்கள் இருதயம் கோணில் வளைஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
அல்லையா? எப்படின்னா திரும்பும் போது ஒரு ஆளை பார்த்துடுறீங்க, பார்த்தா அந்த ஆள் என்ன செய்யறா ஏச்சுன்னு பார்த்தோன்னா டக்குன்னு மைண்டில் ஒரு யோசனை வரும், இவர் வந்துட்டாரா, ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் அப்படி யோசனை. அந்த யோசனை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதயத்துக்கு வந்துடும். உங்கள் யோசனையும் உங்கள் நினைவுகளும் அவர் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, இனிமே நான் ஆராதித்தால் அவரை நேராக பார்த்து ஆராதிப்பேன், வேற யாரையும் என் கண்ணு கத்திர மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உபாகமம் 6:12-13. அடிமைப்பட்டு இருந்த வீடாகிய ஆ எகிப்து தேசத்தில் இருந்து ஆ உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. இதுல வந்து என்ன தெரியுமா, அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறார். துக்கத்தில் இருந்த என்னை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரா, சாக கடந்த என்னை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரா, கொரோனாவிலிருந்து காப்பாத்தினரே, மரண அவஸ்தையிலிருந்து காப்பாத்தினரே, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு நன்றி, நான் மறக்கல என் ராஜா, ஜீவனை கொடுத்தவரே உமக்கு நன்றி. எப்படி கரெக்டாக இருக்கா? நீ அடிமைப்பட்டிருந்த அந்த காரியத்தை மறக்காமல் ஆராதனை செய்யணும். நான் நிற்பதும் நான் நிர்மலமாகாமல் இருப்பதும் கிருபை அப்படின்னு சொல்லி அதை மறக்காமல் அதுக்கெல்லாம் காப்பாற்றினதுக்கு ஒரு நன்றி பலியை ஏறெடுத்து, ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி பலி ஏறெடுத்து, கீழே விழாமல் காப்பாற்றினதுக்கு நன்றி பலி ஏறெடுத்து, ஒரு பலவீனத்திலிருந்து காப்பாற்றுக்கு நன்றி பலி ஏறெடுத்து நன்றி பலி செலுத்தணும், மகிமை செலுத்தணும். அப்படி செலுத்திட்டு அப்புறம் எப்படி இருக்கணுமா, அவர் நாமத்தை கொண்டே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பயந்து அப்படின்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது தீமை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? உங்கள் உள்ளத்துக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிற எல்லா தீமைகளும் என்ன செய்யக்கூட இருக்கக்கூடாது, தீமையை வெறுக்கணும். ஏன்னா தீமையை வெறுத்து தான் கர்த்தரை ஆராதிக்கணும். சரிங்களா? தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கணும். ஆராதிச்சுட்டு அவர் நாமத்தில் ஆணையிடுவாயாக. இங்கே இருங்க, ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. தீமையை வெறுத்துருங்க, வெறுத்துட்டு கர்த்தரை நல்லா ஆராய்ச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை ஆணையிடணும். அந்த வரியை நல்லா படிங்க பார்ப்போம். அவருடைய நாமத்தை கொண்டே, அவருடைய நாமத்தை கொண்டே, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை கொண்டே ஆணையிடுவேன், ஆணையிடுவேன். நல்லா சொல்லுங்கம்மா, ஆணையிடுவேன், ஆணையிடுவேன் சொல்லுங்க. ஆணையிடுறது என்ன அர்த்தம்? யாராச்சும் ஒருத்தன் சொல்லுங்க. ஆணையிடுவேனா? கட்டளை போடுறீங்க, வருவதாக, கிடைப்பதாக. அதுக்கு பேர் என்னது? இப்போ வந்து ஒரு மகனுக்கு வேலை கிடைக்குது, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல மணிக்கணக்காக ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, தூச்சிட்டு ஏசப்பா உங்கள் நாமத்தில் ஆணையிடுன்னு சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் வசனத்தின்படி என் மகனுக்கு வேலை காரியம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்கள் துதிச்சு என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்கள், ஆணையிடணும். சும்மா ஆணையிடக்கூடாது, துதிச்சு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புல என்ன தேவையோ நல்லா துதிச்சு. ஒருவேளை கற்பத்துக்கணி தேவையா, இயேசுவின் நாமத்தில் கற்பத்துக்கணி எனக்கு உண்டாவதாக, கற்பத்துக்கணி வருவதாக அப்படின்னு சொல்லி ஆணையிடணும். கெஞ்சிறது வேற, கெஞ்சிறது வேற. ஆனால் துதிச்சு ஸ்தோத்தரித்து நீங்கள் ஆணையிடும்போது அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஆமேன். இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது அவர் நாமத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆணையிடுவதற்கு முன்னாலே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 10:16 அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அவர் கர்த்தர் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மனதுருக்கம் வேணும்னா என்ன செய்யணுமா? ஐயா, கர்த்தர் உங்க மேல இறக்கப்படணுமா? கர்த்தர் உங்க மேல மனதுருகணுமா? கர்த்தர் உங்க தேவைகளை சந்திக்கணுமா? வராத காரியத்தை வர வைக்கணுமா? அதுக்கு நீங்க எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களிடத்துல இருக்கிற ஒரு சில காரியங்களை நீங்கள் விலக்கி தூக்கி வெளியே எறிந்து விட்டு நீங்கள் ஆராதிக்க வேண்டும். திருப்பி யோசிங்க பார்ப்போம், நல்லா கவனிங்க. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு, நடுவில் இருந்து என்ன செய்யணுமா? விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்ப நீ வந்து இங்க இருங்க, கர்த்தரை ஆராதனை செய்யும் போது விளக்க வேண்டிய காரியத்தை விளக்காம அதை நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்க உள்ளத்துல வச்சுக்கிட்டு நீ ஆராதனை பண்ணும்போது அந்த ஆராதனையில மகிமை இறங்காது.
அப்படின்னா விளக்க வேண்டிய காரியத்தை விளக்கணும். எரியத்துக்குள்ள சில வேண்டாத காரியங்கள், சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வச்சுக்கிட்டு நீ ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் அவர் மகிமை அடைய மாட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, அதை விலைக்கு போடு. நல்ல கவனிங்க, திருப்பி நல்ல மைண்டில் ஏற்றுக்கொள்ளுங்க. திருப்பி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. எப்படி ஆராதனை செய்யணும்? விளக்க வேண்டிய இடத்த விளக்கணும். தூர எரிய வேண்டிய காரியங்களை தூர எரியணும். கசப்பை தூர எரியணும். பிரிவினையை தூர எரியணும். இதெல்லாம் வந்து ஒரு விக்கிரத்துக்கு அடையாளம். கசப்பு, வெறுப்பு, பிடிவாதம், அகந்த, வைராக்கியம், பிடிவாதம். நான் அந்த கவரிமான் பரம்பரை, நான் சொன்னதான், நான் பேச மாட்டேன், நான் அவள் வந்து பேசட்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய மண்ணியான தன்மையை வச்சுக்கிட்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா அந்த ஆராதனையில் அவர் இறங்க மாட்டார். விட வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு, எரிய வேண்டிய காரியத்தை எரிஞ்சு விட்டு, உங்கள் மனதை ஃப்ரீ ஆக்கிட்டு, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்தை அப்படியே லேசாக ஆக்கிட்டு அப்புறம் கர்த்தரை துதிச்சு பாருங்கள். அழகா அப்படி பிரசன்னம். மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. அவர் பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கினாலே போதும், நடக்காத காரியம் நடந்துடும். மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம். அவர் பிரசன்னம், மேக ஸ்தம்பம் உங்கள் மேலே இறங்கினாலே போதும், உங்கள் காரியம் கைகூடி வந்துடும். அல்லேலூயா. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. அப்படின்னா அந்த கையளவு மேகம் உங்கள் மேலே இறங்குச்சுன்னா நீ கேட்காத காரியத்தை அள்ளி கொடுக்குற தெய்வம். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினாருங்க. ஒரு பலியில் 2 பலியில் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். ஒன்றில் அவ்வளோ ஆடு, அவ்வளோ மாடு, 1000 கர்த்தரை மகிமைப்படுத்துறார். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்திட்டு கர்த்தர் அப்படி பரலோகத்தில் இருக்க முடியல, நேரம் இறங்கிட்டாரு. சாலமோனே, உனக்கு என்ன வேணும்? இந்த மக்களை ஆளக்கூடிய ஞானம் வேணும். நீ எதிராளி பிராணனை கேட்காம ஞானத்தை கேட்டனால ஞானத்தோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தை தர்றேன். இது ஆராதனையில் வந்த ஒரு கிஃப்ட்டு. அதை ரோமர் 10:6 நினைக்கிறேன். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற, அவரை ஆராதிக்கிற. வாசிக்கும் ரோமர் 10. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. இங்க அவர் சொல்றாரு, கருப்பேன் சிவப்பு, அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த குலம் இந்த கோத்திரம், அவன் இவன், இந்த வித்தியாசமே கிடையாது. நீ யாரா இருந்துருப்போ, நீ எந்த குலமா இருக்கட்டும், எந்த கோத்திரமா இருக்கட்டும், ஆனால் நீ கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி பாரு. அவர் சொல்றாரு, நீ யூதனா இருக்கலாம், நீ கிரேக்கனா இருக்கலாம், அவரை ஆராதிச்சால் அவர் சொல்றாரு, நான் அப்புறம் எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். பார்த்தீங்களா? தொழுது கொள்றதுன்னா ஆராதனை. தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் என்னவா மாறுகிறாரு? நான் சொல்கிறேங்க, நீங்கள் கர்த்தரை வந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் தேவைகள் சரியாக சந்திக்கப்படும். நீங்கள் கையில் மிச்சம் எடுப்பீங்க, கையில் மிச்சம் எடுப்பீங்க. பணம் டைட்டே வராது, வரும், ஆனால் சந்திக்கப்படும். கடன் வாங்க மாட்டீங்க, மேலும் மேலும் கடனை வாங்கிட்டே இருக்க மாட்டீங்க. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை அவர் உருவாக்கி தருவார். ஆமே. அதான் அது எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கு. அவர் என்னவா மாறி ஐஸ்வர்ய சம்பனர் எப்படி மாறுறாரு நம்மளுக்கு? ஏமா ஐஸ்வர்ய சம்பனர் எப்படி மாறுறாரு? அவரை எல்லாம் சொல்லுங்க, அவரை தொழுது கொள்கிற எனக்கு, அவரை ஆராதிக்கிற எனக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராய். ஏம்மா நான் சொல்லி கொடுக்குறத கரெக்டாக கவனிங்க. பிரச்சனை என்ன செஞ்சிடாங்க, ஓடிடுறாங்க. பாருங்கள், ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை அடிக்கடி ஃபோன் போட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணும், திருமண காரியத்துக்காக. ஜெபம் பண்ணும்போது பிள்ளை கர்ப்பா ஜெபா நட்டையா கூட தெரியாது, சென்னையில் இருக்குது அந்த பிள்ளை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. யூடியூப்பை பார்த்து ஃபோன் போடும். அப்போ ஃபோன் போடும்போது திருமண காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் கொண்டு வர அவசரப்படாது. ஏதோ ஒரு அலைன்ஸ் வந்துருச்சு. அலைன்ஸ் வந்தோடனே அந்த பையன் வந்து அரபு கண்ட்ரியில் வேலை பார்க்குறாப்படி, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாப்படி. அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு
கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எல்லாம் பேசிட்டாங்க. பேசினோடனே அந்த பையனோட அம்மா வந்து பேசுவாங்க, எல்லாம் அப்படியே பேசுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் இந்த மாதிரி பூ வச்சுருவோம் அப்படின்னு இவங்க சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல, அப்போ இந்த லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்ல, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளையோட அப்பா என்ன பண்ணுறாரு, என்னம்மா நீங்கள் வந்து ஒன்றும் உறுதி சொல்ல மாட்டேறீங்க, ஒன்று எஸ் நோ சொல்லுங்கம்மா, உறுதி சொல்லுங்கம்மா, நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுக்கணுமில்லம்மா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அப்பா வந்து கேட்டிருக்கிறார். இந்த கல்யாணம் வந்து இது பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணவொன்னே என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாப்பிள்ளைக்காரங்க பொண்ணுக்காரங்க ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க. அப்போ இங்கிட்ட ஒரு பக்கம் அந்த மாப்பிள்ளை அம்மா அப்பா பொண்ணுடைய அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு பேசிக்கிறார். இங்கே ரெண்டு என்ன செய்யுது, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எங்கே வந்தீங்க, அப்படியா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஃபோனில். ஆளை நேரில் பார்க்கல, அப்படியே எப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சிக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. நீ தான் எனக்கு புரிச்சியா, நான் தான் உனக்கு பொண்டாட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இப்படியாக ஒரு 6 மாதம் என்ன செஞ்சிருச்சு, ஓடிடுச்சு. எத்தனை மாதம் என்ன புரியுது நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா கேட்கலையா? இப்போ நீங்களாம் வந்து வாலிப பிள்ளையே கிடையாது, எல்லாம் பிள்ளைக்குடி பெற்றவங்க, அதெல்லாம் போதிய விடியா வேறு கதையை வாயா அப்படிங்கிறீங்களா? நடந்த காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சு காலையில் சொல்கிறேன், கேளுக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6வது நிலையில் நடக்கிற காரியம். அப்போ எப்படி 6 மாதம் ஓடிடுச்சு. 6 மாதம் இந்த அம்மா பிள்ளை என்ன பண்ணுச்சு, பேசிக்கிட்டாங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, குடுக்கல் வாங்கல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த மாப்பிள்ளோட நடந்த காரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை இது பொண்ணுடைய அம்மா பேசும்போது பொண்ணுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, ஏம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது உறுதி பண்ணணுமா, சீக்கிரம் முடிக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று மாப்பிள்ளை அம்மா, ஏங்க ஏன் அவசரப்படுறீங்க, பையன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் வந்தால் தான் பண்ண, இம்மா இருக்கட்டும்மா, நம்ம ஒரு பூ மாதிரி வச்சு ஒரு நிச்சயம் பண்ணி உறுதிப்படுத்திக்குவோம்மா, எதுக்குமா அவசரப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல. என்னம்மா இவ்வளோ நீங்கள் ஒரு இதாக பேசுகிறீங்க, போல்ட்டாக பேசுகிறீங்க, பேசுகிறத சாந்தமாக பேச மாட்டீங்களா? அப்படி தான் பேசுவேன், பெண்ணப்போ நாங்கள் பிள்ளையை பெற்றவங்க, செய்யும் போது தான் செய்வோம், முடிக்கும் போது தான் முடிப்போம், நீங்கள் அவசரப்பட்டால் நீங்கள் வேறு பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த பையனோட அம்மா போல்ட்டாக பேசிடுச்சு. என்னம்மா எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் பையனை பெற்றாப்புல நீங்கள் இப்படி சொல்லிடுவீங்களா? சரி விடுமா, பார்க்கலம்மா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பொண்ணுடைய அப்பா போல்ட்டாக பேசிட்டார். அவர் கொஞ்சம் போல்ட்னஸ் பேசிட்டார். பேசின உடனே வீட்டில் எல்லாம் சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த சம்பந்தம் வேணாம். அந்த அம்மா ரொம்ப பயங்கரமாக பஜாரி மாதிரி பேசுது, அந்த அம்மா வந்து ஒரு அன்பாக பேசலை, ஒரு கிறிஸ்துவ லேடி மாதிரி பேசலை, போல்ட்டாக பேசுது, அதனால் இந்த சம்பந்தம் வேணாம், வேறு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அப்பா பேசுகிறார். இந்த பிள்ளைக்கு மூஞ்சி சின்னதாகி போச்சு. அப்புறம் திருப்பி அவனுக்கு ஃபோன் போடுது, எங்கே வெளிநாட்டில் இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு ஃபோன் போடுது. ஃபோன் போட்டோன்னே அவன் சொல்கிறான், என்ன உங்கள் அப்பா நேற்று எங்கள் அம்மாவோட சண்டை போட்டிருக்காரு, நான் இங்கே இருக்கேன்னு தெரியுது, நாங்கள் வரும்போது தான் வருவோம், இப்படி சண்டை போடலாமா? எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க, எங்கள் அம்மா வந்து சுகர் பேஷண்ட்டு, எங்கள் அம்மா அப்படி பேசலாமா? உங்கள் அப்பா சொல்லி வை, ஒழுக்க மறுத்துல உங்கள் அப்பாவை, இப்படிலாம் பேசிக்கிட்டு நல்லா இருக்காது அப்படின்னு போல்ட்டாக பேசிவிட்டான். சரின்னு ஃபோனை வச்சுட்டான் பேசிவிட்டு. சரின்னு ஒரு 2 நாள் கழித்து, என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இந்த பிள்ளை ஃபோனை போடுது. நான் நல்லா இருக்கேன், நல்லா இல்லையோ, எனக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்பேன், எங்கள் அம்மா வந்து இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீ வந்து பேசுகிறத நிப்பாட்டு, பேசாத, எங்கள் அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அசால்ட்டாக பேசுகிறான். என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க, 6 மாதமாக நீங்கள் அப்படி போகணும் இப்படி போகணும் அதை செஞ்சு இதை செஞ்சு பேசுனீங்களேங்க, இப்போ வந்து மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? இங்கே பாரு, எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்பேன், நீ வேற ஆளை பார்த்துக்க, ஃபோனை வை அப்படின்ட்டேன் அவன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா இந்த பிள்ளைக்கு ஃபோன் போடுது. ஆண்டி என்ன ஆண்டி நல்லா இருக்கேன், ஆண்டின்னு சொல்லுமா, ஆண்டி நல்லா இருக்கீங்களா, இந்த ஆண்டி நோட்டியில் என்கிட்ட பேசக்கூடாது. அந்த அம்மா, இங்கே பாரு, என் மகனை நீ கல்யாணம் முடிக்க முடியாது, எங்களுக்கு உங்கள் சம்பந்தம் உங்கள் வீட்டு ஆளுங்க பேச்சு சரியில்லை, அதனால் நீ வேற ஆளை பார்த்துக்க, இனிமேல் என் மகனுக்கு ஃபோன் போகிற வேலையை வச்சுக்காத, ஃபோனை வச்சிரு, இனிமேல் என் மகனுக்கு ஃபோன் போட்டால் நல்லா இருக்காச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை அந்த அம்மா போல்ட்டாக பேசி போட்டு ஃபோனை வச்சிருச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இளங்கன மனசு இந்த பிள்ளை, அவனை கல்யாணம் முடிக்க நினச்சிக்கிட்டு 6 மாதம் ஓடிட்டு. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, நைட்டு தூக்கம் வரல. இது ஃப்ரெண்டு சர்க்கிள் என்ன செஞ்சிருச்சு, இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டேன், என் மாப்பிள்ளை அங்கே இருக்கிறாரு, அவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு அந்த போட்டோ அந்த ஃப்ரெண்டு சர்க்கிள் அந்த பொம்பளை பிள்ளை சும்மா இருக்காது, இந்த பார் எனக்கு வரப்பார பிடிச்சேன், இந்த பார் அங்கே பார், இதை பார் அழகப்பார், அதை பார், இந்த அப்படின்னு சொல்லி 25-30 பிள்ளைகள் ஃப்ரெண்டு சர்க்கிளில், நல்ல காலேஜில் படித்த பிள்ளைகள் இல்லையா, ஒரு எப்படி 25 பிள்ளைங்க ஃப்ரெண்டு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள், இருக்குமா இருக்காதா? இருக்குல்ல, ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாத்துலேயும் என் வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு
பண்ணிடுச்சு. நான் இப்படி எல்லா பக்கம் நான் தலையை காட்டுவேன், எப்படி எல்லாத்துலையும் சொல்லுவேன், நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சே, நான் எல்லாம் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு. ஆனால் இந்த கழுதை பண்ணது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இது எல்லா பக்கம் பாரு, இது எனக்கு புருஷனை வர போகிறாரு அப்படின்னு இது பெற்றோர்களுக்கு தெரியாமல் எல்லா பக்கம் டன் டன் டக்கடா டக் டமர் அடிச்சு விட்டுச்சு. அப்புறம் எனக்கு போன போட்டுச்சு, ஐயா இந்த மாதிரி விஷயம் எங்கள் அப்பா இப்படி சொல்ல, அங்கே இப்படி சொல்ல, அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், ஃபோன் இனிமேல் போட்டால் நல்லா இருக்காதுங்கிறான். இந்த அம்மா ஃபோனை போட்டு என் மகனுக்கு ஃபோன் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு வந்துருச்சு. நான் ஃபோன் இப்போ போடலை. ஆனால் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் வரல. என் ஃப்ரெண்டுகிட்ட பேச முடியல. நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன், என்ன செய்வேன், ஒன்றும் புரியல எனக்கு. ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார்? ஏன் ஆண்டவர் இதை பண்ணார்? ஏன் ஆண்டவர் இதை செஞ்சார்? ஒன்று ஆண்டவர் உன்னை எவன் மணிக்கணக்காக போன போட்டு பேச சொன்னது? ஆண்டவர் பேசுன்னு சொன்னாரா? உனக்கு இவன் தான் சொன்ன ஃபிக்ஸ் பண்ண, நான் ஃபிக்ஸ் பண்ணேன் உனக்கு. ஏன் ஆண்டவர் செஞ்சார்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல். டெய்லி எனக்கு போன போட்டு ஒரு 3 நாளாக என்னை போட்டு ரச்சா பண்ணி அடிச்சு. ஏம்மா அவரவர் தீர்மானத்தைப்படி யாருக்கு அழைக்கப்பட்டோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு நடக்கும். உனக்கு கர்த்தர் வேறு இடத்துல வச்சுருப்பான். இப்போ என்ன பார்த்தியா? அவன் முகத்தை கூட பார்க்கல, அவன் குரலை தான் கேட்டிருக்கிற, உன் குரலை கேட்டிருக்கிற. அவன் கருப்பா சவப்பா நெட்டையா குட்டையா அவன் எப்படிப்பட்டவன் என்னதுன்னு உனக்கு தெரியாது. ஃபோனில் பேசியிருக்கிற. அதுக்குள்ளேயே வந்து போட்டு இருத்தில் வளைச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவர் குத்தம் சொல்லக்கூடாதுமா, நீ ரசிக்கப்பட்ட பிள்ளை, ஏன் அப்படி பேசுகிற? அப்படி பேச கர்த்தர் உனக்கு வேறு பெஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. ஒரு வழி அடைப்பட்டால் 7 வழி திறக்குமா, ஏன் இப்படி புலம்புற? இல்லை எனக்கு ஒன்றும் ஓடலை அங்கிள் அப்படின்ச்சு. பாருமா நிறுத்துமா நிறுத்து அப்படின்னு சொன்னேன். கேட்கல. டெய்லி போனபடி என்ன தூக்கம் வரல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று இப்படி ஃபோன் போடுச்சு. நேற்று காலையில் ஃபோன் போடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் ஃப்ரீ ஆகிட்டாங்க, என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்ச்சு. ரைட் ஓகே, நீ ஃப்ரீ ஆனுமா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பியா அப்படின்னு கேட்டேன். கேட்பேன். ரிஷிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகப்பட்ட பிள்ளை, ஞானசனம் எடுத்த பிள்ளை. நீ ஒன்று செய்ய, நேராக போ, பாட்டுத்தால் எடுத்துக்க. ஒரு துதி பாட்டா ஒரு 100 பாட்டை முடிஞ்சாலே எத்தனை பாட்டு பாட முடியுமோ ஒரு நாள் ஃபுல்லாக பாடி முடிச்சுட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை என் இதயத்தை விட்டு விலக்கும்படி நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்டை தாங்க, நிம்மதியை தாங்க. இதிலிருந்து நான் விடுதலை பெறணும், என்னால் விடுதலை பெற முடியல, எனக்கு நிம்மதியை தாங்க அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை நறுக்கா கேளு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு. அப்படியாயா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. உடனே செஞ்சுருக்கும் போல தெரியுது. இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு போன பிடிச்சி, ஐயா சோத்திரம் அப்படின்ச்சு. என்னமான்னு கேட்டேன். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், ஆண்டவரை எப்படி மையப்படுத்தணும், எப்படி துதிக்கணுமோ துதிச்சேன். ஆனால் அந்த பாரங்களும் அந்த நபரே அந்த குடும்பமே இறுதிட்டு போயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நல்ல பெஸ்ட்டாக வேறு இடத்துல கொடுக்க போகிறார். இந்த காரியம் இறுதி விட்டு வெளியேறிச்சு. காரணம் இது தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அபிஷேகத்தால் நிரம்பனை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காரியம் இறுதி விட்டது, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ காலையில் 8 மணிக்கு போன போட்டுச்சு. ஒரு ஈரத்தில் ஒரு சில காரியம் மேற்கனட்டு மாதிரி பிடிச்சிக்கும் போகாது சாமானியத்தில். ஆனால் அந்த மேற்கனட்டு மாதிரி பிடிச்ச காரியத்தை துதி ஸ்தோத்திர ஆராதனையில் அது விலகி ஓடிச்சு. காலை 8 மணிக்கு போன போடுச்சு. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். அந்த குடும்பம் பேசினாலும் இனி நான் பேச மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கு பெஸ்ட்டாக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி தான் வாயை திறந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு காலையில். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு இதயத்தில் வேண்டாத காரியத்தை விலக்குச்சு. இதுதான் அந்த துதியில் கிடைக்கிற ஒரு வல்லமை, அந்த அபிஷேகத்தில் துதி சோத்தில் கிடைக்கிற வல்லமை. ஒரு பிரச்சனை உங்கள் இதயத்தை ஆண்டுகிட்டு இருக்கா, ஒரு வேதனை இதயத்தை ஆண்டுகிட்டு இருக்கா, எனக்கு அவன் பேசாமல் போயிட்டான், இவன் பேசாமல் போயிட்டான், எங்கள் வீட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றுமே இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏன் ராஜாவை உயர்த்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை உயரும். அவரை மையப்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் நடந்த காரியத்தை சொல்லி இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வந்த ஸ்டேட்மெண்ட்டு. நேற்று காலையில் சொல்லி கொடுத்தேன் நான், இப்படி செய்யுமா அப்படின்னு. சோத்திரப்படு, எந்திரிக்காது, விட்டு இந்த ரூமை பூட்டிக்க நல்லா கர்த்தரை மையப்படுத்து. 1000 சோத்திர பலி ஏறெடுத்துச்சான், 1000 சோத்திர பலி ஏறெடுத்துச்சான். எத்தனை சோத்திர பாட்டுருக்கு அத்தனை சோத்திரம் சொல்லி தூச்சி ஒரு ஜெபமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. கடைசியில் ஜெபம் பண்ணு. நைட்டே எனக்கு ஃப்ரீ ஆகிட்டேன். நல்லா நேற்று நைட்டு நல்லா தூங்குனேன், நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். எல்லா புகழும் இயேசுக்கே சொல்லி கொடுத்தேன் பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, வாலிப பிள்ளைக்கு, வயசு 27. இந்த வாலிப வயதில் ஒரு பெண்கள் மனதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிச்சுன்னா விட முடியாது. கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், மாற்றி அமைப்பார். அது எப்படி மாற்றி அமைப்பார்னு கேட்டால், ஒரு துதி சோத்திரத்தில் பலகளை ஒன்றும் செய்யலை, அதுக்குள்ளே அந்த ஒரு விரக்தி,
ஆனால் கர்த்தர் இந்த ஆராதனை அபிஷேகத்தில் விலக்கி போட்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தரை துதிக்க கற்றுக்கணும். சங்கீதம் 100:2. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி வரணும்? ஆலயத்துக்கு வரணும். எப்படி வரணும்? வாசப்பட்டு நுழையும் போது எப்படி வரணும்? சில பேர் வாயை திறந்து துதிங்க அப்படின்னா சோத்திரம் 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 சோத்திரம். எப்படி துதிக்கணும்? ஆனந்த எப்படி சத்தமா துதிப்போம். அல்லேலூயா. சாத்தானை ஒடுக்கிடுவோம். துதி எப்படி துதிக்கணுமா? சத்தமா துதிப்போம் அப்படின்னு சொல்லி சத்தமாக கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆண்டவரை துதிச்சுட்டு ஒரு பிரச்சனையோட, ஒரு வேதனையோட, ஒரு கஷ்டத்தோட நீங்கள் வருவீங்க. அது உங்கள் இதயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா ஆண்டவர் அப்படியே துதிச்சுட்டு அப்படியே ஆண்டவரே இந்த காரியத்தை மட்டத்தில் ஒப்பு கொடுத்து சொன்னவரன்னு சொல்லி முடிச்சோன்னே ஹான்னு ஒரே ஒரு கொட்டாய் வரும். அந்த கொட்டாவில் உள்ளே இருக்கிறது எல்லாம் அந்த காற்று வழியாக என்ன செஞ்சிடும்? வெளியேறும். 100க்கு 100 உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? விடுதலை கிடச்சிடும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ரோமர் 12:1. ரோமர் 12:1. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. படிங்க படிங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியான ஒரு ஆராதனை. அப்போ நான் ஆராதிக்கும் போது உங்கள் இதயத்தில் ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் வர வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும். அப்போனா ஆராதிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா? உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது ஆராய்ந்து பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். செப்பனியா 3:9. செப்பனியா 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற. கவனிங்க, நம்ம ஒரு பாஷையை மாற்றக்கூடிய வல்லமை ஆராதனை இருக்கிறது. அப்போனா அந்த ஆராதனையில் ஒருமனப்பட்டு நீங்கள் ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணுமா? நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஆராதிச்சா அந்த 4 பேர் ஆராதனையில் உங்களுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரே மனது இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு மனதோடு நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகணும் அப்படின்னு கேட்டால் வெறும் ஆராதனை மட்டும் பண்ணுங்க. எப்படி தெரியுமா? ஒரு 86 வாசிங்க. லூக்கா 2:37. குறைய 84 வயதுள்ள அந்த விதவை. எத்தனை வயசு? 84 வயது. தேவாலயத்தை விட்டு நீங்காமல். தேவாலயத்தை விட்டு என்ன செய்யல? நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டே. பாருங்க, அந்த அம்மா வெறும் ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. அந்த அம்மாவுக்கு வயசு எத்தனை? 84. ஆராதனையில் பல காரியம் இருக்குது. தடை உடையும், காரியம் கைக்குடி வரும். அதனால் ஆராதனை பண்ணுங்க. ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை பெருசாக எடுக்காதீங்க. ஒரு நெருக்கம் வந்தால் நெருக்கத்தை பெருக்காக எடுக்காதீங்க. அதை உடைக்கிறதுக்கு நான் வல்லால அபிஷேக ஆராதனை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். எல்லாம் சொல்லுங்க. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் உடம்பு, உங்கள் கை, கால், உங்கள் தலை எல்லாத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஆராதனை வேலையில் கையை உயர்த்திங்கன்னா கையில் கிருபை. காலை கொஞ்சம் சேக் பண்ணி நீங்கள் ஆராதனை பண்ணிங்கன்னா காலுக்கு கிருபை. தலையை இப்படி ஆட்டி ஆட்டி ஆராய்ச்சிங்கன்னா தலைக்கு கிருபை. தலையில் இருக்கிற உறுப்புகளுக்கு கண், பல்லு, மூக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் வந்துடும். அல்லேலூயா. ஆராதிக்கும் போது உங்கள் சரீரம் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு வேத வசனம் சொல்லுது. ஒரு வேதத்தில் உங்கள் சரீரம் ஆராதிக்கணும் அப்படிங்கிறார். அப்போனா சரீரம் என்ன அர்த்தம்? உங்கள் உடம்புல இருக்கிற அவயங்களை என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதுதான் அந்த ஆராதனை அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உம்மால் ஆகும்னு சொல்லி கையை கட்டி பாடக்கூடாது. உம்மால் ஆகும் அப்படின்னு கையை தூக்கி அவட சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கை தட்டுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதோ எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மாலாகோ எல்லாமாகும். ஆமென். உம்மாலாகோ எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வாயை தரங்க. ஆகாதது ரப்பா. ஆமென். எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன் நடந்தானே. ரப்பா கப்பா. அலங்கார வாசலிலே ரிப்பா கப்பா. சொல்லுங்க. உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிராளி ஒவ்வொருவரும் வெட்டுண்டு விலை செஞ்சீங்க. நானும் துதிப்பேன், துதிச்சு கொண்டிருப்பேன். என் எதிராளிகளை காணாமல் போக பண்ணுவீங்க. துதியில் கிடைக்கிற இன்னொரு அற்புதம், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் அக்கம் பக்கத்தில், உங்கள் குடும்பத்தில் எதிராளியிலே இல்லாத அளவுக்கு கர்த்தர் பண்ணிடுவார். உங்களை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு நபர் வரமாட்டாங்க. எல்லா இறுதியும் உங்கள் சார்பாக வரும். இதில் துதியில் கிடைக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, துதி செய்ய தொடங்கியதும் யாருக்கு யாருக்கு யாரு துதி செஞ்சா யாருக்கு எதிராளி வெட்டுண்டு விழுந்தாங்க? சொல்லுங்க தாயே. யாருக்கு யாரு துதி செஞ்சா யாரு எதிராளி வெட்டுண்டு விழுந்தாங்க? யோசபாத்து என்னத்தா புரியுறதுக்கு, ஏன்னா யோசபாத்து துதிச்சாரு, பாடகரை அனுப்புனாரு. எதிராளி ஆயின் புத்தர் அம்மனி புத்தர் வெட்டுண்டு என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. விழுந்து 3 நாள் இருந்து நகனட்டை அழுட்டு பெறாக்களை கொண்டாடினாங்க. 2 நாடகம் 20 அதிகாரம். இதுக்கு யோசிக்கிற என்ன தாயி என்ன தாய் என்ன தாய் என்ன அக்கா மாதிரி அம்மா. அல்லேலூயா. இந்த பாட்டு தான் அவர் பாட. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு. துதி செய்ய தொடங்கியது உம்மாலாகு. கவனிங்க. ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 3 படைகள், 3 நாட்டு படைகள். அல்லேலூயா. ஒரு யோசபாத்து குடும்பத்தை, ஒரு யோசபாத்துடைய நாட்டு மக்களை அழிக்கிறதுக்கு 3 நாட்டு படைகள் வருகிறது. 2 நாடகம் 20 அதிகாரம். ஆனால் அந்த 3 நாட்டு படைகள் எதிராளிகளையும் அவங்களுக்குள்ளே விட்டுன்னு விளைச்சத என் கர்த்தர் துதியில அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அப்படி செஞ்சவர் உங்களுக்கு ஒரு எதிராளி கூட இல்லாம பண்றதுக்கு நீங்க துதிச்சு பாருங்க. யோசபாத்துக்கு நடந்த அற்புதம் உங்களோட. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா விசுவாச அறிக்கையும் துதியும் தான். இன்னைக்கு நான் உங்க முன்னால உயிரோட நிக்கிறேன்னா துதி, விசுவாச அறிக்கை. இதை மட்டும் பண்ணுங்க. உங்கள் குடும்பம் கட்டப்படும். உங்கள் பிள்ளையை கட்டப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் எழும்புவார்கள். உங்கள் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போல் வளருவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு உரமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. உங்கள் பிள்ளைய மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உயர்ந்திருப்பார்கள். நீங்களும் உயர்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைய வாழ்ந்திருப்பானா ஆமென் சொல்லணும். உங்கள் பிள்ளைய செழிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைய வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல உணர்வார்கள். ஆமென். அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும்போது அதை நீங்க ஆமோதிக்கிறீங்க. ஆமென் சொல்றீங்க. எனக்கு நானும் கம்புன்றீங்களே, அப்புறம் பிள்ளைகள் வரக்கூடிய ஆசீர்வாதம் வராது. இந்த வாக்குத்தத்தத்தை உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன செய்யணும்? சொந்தமாக்கணும். அல்லேலூயா. உங்க சந்ததி ஒளியுமுறை கன்றுகள் போல வளர்ந்திருக்கும். உங்க பிள்ளைய வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போல வளர்வார்கள்.
உங்கள் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும், நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவீங்களா? இருங்க, நான் ஆடி பாடி உங்களுக்குள்ள வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். ஆமேன், அல்லேலூயா. தகப்பனே இயேசுப்பா, இந்த துதியில் நம்முடைய வல்லமை இருக்கிறது, துதியில் நம்முடைய மகிமை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் துதிச்சு சத்துருக்களை முறியடிச்சு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.